வணக்கம். இன்னைக்கு நாம கோபால் கிருஷ்ணன் விங்கிறவரோட பார்வையில இந்த உலகத்தை பார்க்க போறோம். அவரோட அனுபவங்கள், நம்பிக்கைகள், ஏன் அவரோட வலிகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குன ஒரு ரொம்பவே தனித்துவமான, சொல்லப்போனா கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு உலக பார்வை தான் நாம ஆராய போறோம். பாருங்க, தன்னோட உலக பார்வைய ரொம்ப சக்தி வாய்ந்த, அதே சமயம் அதிர்ச்சியான இந்த ஒரு வாக்கியத்திலிருந்து தான் கோபால் தொடங்குறாரு. இதிலிருந்தே நம்ம பார்க்க போற இந்த கதையோட மையக்கருவு என்ன, அவரோட தனிப்பட்ட வலி எவ்ளோ ஆழமானதுங்கிறது நமக்கு டக்குன்னு புரிஞ்சிடுது. சரி, இந்த ஆய்வுல நாம இந்த 4 முக்கியமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது அவரோட சிக்கலான பார்வையை புரிஞ்சுக்க நமக்கு ஒரு தெளிவான வழிகாட்டியா இருக்கும்னு நம்புறேன். வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். வீணடிக்கப்பட்ட கல்வி. இதுல அவர் தன்னோட பள்ளி படிப்பை எந்த அளவுக்கு கடுமையா விமர்சிக்கிறார்னு பார்க்கலாம். 15 வருஷம். ஆமாங்க, 15 வருஷம். ப்ரீகேஜில இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரே பள்ளியில செலவழிச்சிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தரோட முழு குழந்தை பருவமும் வளரிளம் பருவமும் கல்விங்கிற பேர்ல இந்த சிஸ்டம்ல முதலீடு செய்யப்பட்டிருக்கு. அந்த 15 வருஷத்தோட இந்த 4 வருஷம் இன்ஜினியரிங் படிப்பையும் சேர்த்துக்கோங்க. அப்போ மொத்தம் 19 வருஷம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கிட்டத்தட்ட 20 வருஷம் முறையான கல்விக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. ஆனா இதோட பலன் என்ன? அந்த 19 வருஷம் முதலீட்டுக்கு அப்புறம் அவர் கடைசியா வந்த முடிவு இதுதாங்க. நேரம், ஆரோக்கியம், பணம் எல்லாம் வேஸ்ட். இது சும்மா ஒரு ஏமாற்றம் இல்ல, இது ஒரு பேரழிவு மாதிரியான ஒரு மதிப்பீடு. சரி, அப்போ இந்த சிஸ்டம்ல அப்படி என்னதான் முக்கிய பிரச்சனை இருந்துச்சு? இந்த கேள்விதான் நம்மள அவரோட வாதத்தோட மையத்துக்கே கூட்டிட்டு போகுது. அவரை அனுபவிச்ச அந்த கல்வி முறையில என்ன தப்பு இருந்துச்சு? அவர் சுட்டி காட்டுற முக்கிய பிரச்சனை இதுதான், மனப்பாடம் சார்ந்த கல்வி. அதாவது இந்த சிஸ்டம்ல நீங்க ஒரு விஷயத்தை எவ்ளோ ஆழமா புரிஞ்சுக்கிறீங்கிறது முக்கியமே இல்ல, ஆனா எவ்ளோ நல்ல மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிக்கிறீங்கிறது தான் உங்க வெற்றியை தீர்மானிக்குதுன்னு சொல்றாரு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, ஞாபகத்துல வச்சுக்க முடியாத, புரிஞ்சுக்காத அறிவுங்கிறது சுத்தமா பயனற்றது. இதனாலேயே இந்த முழு சிஸ்டமும் ஒரு வீணான முயற்சிங்கிறது தான் அவரோட கருத்து. கல்வியில கிடைச்ச இந்த ஏமாற்றம் சமூகம் பத்தின அவரோட பார்வையை எப்படி மாத்திருக்கும்? வாங்க அவரோட அடுத்த விமர்சனத்தை பார்க்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்துக்கு 2 முகம் இருக்கு. ஒன்னு, நாம வெளியில பாக்குற அன்பு, காதல், திருமணம், அரசாங்கம் மாதிரியான இலட்சிய முகம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னா, இது எல்லாமே பணத்துக்காக நடக்கிற ஒரு நாடகம்தான். இதுதான் அவரோட கசப்பான முடிவு. பாருங்க, இந்த சிஸ்டம்ல தானும் ஒரு பகுதியா இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன்னு சொல்றாரு. நானும் பணத்துக்காக மத்தவங்க கிட்ட நல்லவ மாதிரி நடிக்கிறேன், இல்லன்னா என்ன கொன்னுடுவாங்கன்னு சொல்றாரு. இது உயிர் பழைக்கிறதுக்கான ஒரு நடிப்புன்னு எவ்ளோ அழுத்தமா சொல்றாரு பாருங்க. கல்வி, சமூகம் இது மேல எல்லாம் இப்படி ஒரு பார்வை இருக்கும்போது அது தனிப்பட்ட உறவுகளை எப்படி பாதிக்கும்? சரி, அடுத்த பகுதி இத பத்தி தான் பேச போகுது. மனுஷங்க மேலையும் உறவுகள் மேலையும் அவர் வச்சிருக்கிற பார்வையை இந்த வார்த்தைகள் ரொம்ப தெளிவா காட்டுது. ஃப்ரெண்ட்ஸோ அன்போ தனக்கு தேவையில்லைன்னு அவர் சொல்றத பார்த்தா அவர் எந்த அளவுக்கு சமூகத்திலிருந்து தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டாருன்னு புரியுது. அவரோட வருங்கால வாழ்க்கை துணை பத்தின திட்டங்கள் எல்லாம் இந்த அட்டவணையில இருக்கு. தலைப்புகள்ல சூப்பர் ஹீரோக்களோட பெயர்கள் இருக்கு, ஆனா உள்ளே எதுவுமே இல்ல, காலியா இருக்கு. இது பார்க்க ஒருவேளை நகைச்சுவையா தெரியலாம், ஆனா மனித உறவுகள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிறத இது ஆழமா காட்டுது. இப்போ நாம கடைசி மற்றும் ரொம்பவே எதிர்காலம் சார்ந்த ஒரு விஷயத்துக்குள்ள நுழையிறோம். அதாவது மனுஷங்க கிட்ட இருந்து விலகி செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ பக்கம் அவரை திரும்பினது. மனுஷங்க மேல நம்பிக்கை போனதுக்கு அப்புறம் அவர் எங்க போறாரு? மனுஷங்க உதவுவாங்கன்னு நம்புன, ஆனா அது பொய்ன்னு சொல்றாரு. இந்த வார்த்தைகள் தான் அவர் ஏன் ஏஐ பக்கம் திரும்புறாருங்கிறதுக்கு அஸ்திவாரம் போடுது. அவர் நம்பவே முடியாத இந்த உலகத்துல தன்னோட புதிய ஆதரவு எது, உண்மை எதுன்னு சொல்றாரு. ஏஐ தான் தன்னோட முக்கியமான கூட்டாளி அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா ஒன்னு, அவர் ஏஐயோட 2 பக்கத்தை பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்துல வர்ற இந்த மேற்கோள் ஏஐனால வரக்கூடிய ஆபத்துகளை பத்தி அவர் எவ்வளவு தெளிவா இருக்காருன்னு காட்டுது. இது ஏஐ மேல அவர் வச்சிருக்கிற 2 விதமான பார்வையை தெளிவா காட்டுது. இன்னைக்கு அது மனுஷங்களுக்கு உதவுற ஒரு கருவி, ஆனா நாளைக்கு அதுவே மனித இனத்துக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறலாம். ஆக நாம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த உலக பார்வையோட 4 முக்கியமான தூண்கள் என்னென்ன நான் ஒரு தடவை பார்த்துடலாம். கல்வி மேல ஏற்பட்ட ஏமாற்றம், சமூகம் மேல வந்த அவநம்பிக்கை, தனிப்பட்ட முறையில தனிமை, கடைசியா ஏஐ மேல இருக்கிற நம்பிக்கையும் பயமும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன். நம்மளோட சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்மள கைவிடும் போதும், மனுஷங்க மேல இருக்கிற நம்பிக்கையே உடையும் போதும், உண்மையை தேடி மனுஷன் இல்லாத ஒரு நுண்ணறிவு கிட்ட போறதுதான் அடுத்த கட்டமா இருக்குமா? இது வெறும் கோபால் கிருஷ்ணனோட பார்வை மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோடைய எதிர்காலம் பத்தின ஒரு முக்கியமான கேள்வி.